இரவு முழுவதும் போர் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது எண்ணெய் ஆலைகளும் அணு உலைகளும் தான் அப்படின்னு. இரு நாடுகளுமே சரிக்கு சமமாக சண்டை போட்டிருக்காங்க. அதில் எரிந்து போயிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னவோ பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான். இது மட்டும் இல்லை, தரையில் படம் வரைஞ்சு அதை சேட்டலைட் மூலியமா அட்டாக் பண்ணி நிறையா பொருட்களை இழந்தாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது நம்ம தான் முதல்ல சொன்னோம். இப்போது ஹெலிகாப்டர் உட்பட ஏகப்பட்ட மிசைல்ஸை அவங்க தரையிலேயே வரைஞ்சி வச்சு தான் அமெரிக்காவுக்கு ஏகப்பட்ட நட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதோடு பொம்மை தொடர்பான ஆயுதங்களையும் ஈரான் பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா அழிச்சிட்டேன்னு சொன்னது அவங்களுடைய ஆயுதங்களை தானே தவிர ஈரானிய ஆயுதங்களை அல்ல அப்படிங்கிறது வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது புரியுது. துபாய், பக்ரைன் எரிந்து கொண்டிருக்கிறது வீடியோ காட்சிகளுடன். இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. போரை நிறுத்துங்க, போர் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு, நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ ட்ரம்ப்புக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஈரான் சரணடைவ போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் புட்டின் கிட்ட சொன்னதாகவும், அதனை தொடர்ந்தே அவர் மீடியாக்களுக்கு சரண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாத வரைக்கும் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. புட்டின் இப்போ போரை நிறுத்துங்க அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்திருக்கு. டெக்ரானில் இருக்கக்கூடிய மெக்ராபாட் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விஷயம். ஈரானில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் சேதமான பகுதிகள் இதுதான். அது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் ஹைப்பா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இங்கே இஸ்ரேலில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் எண்ணெய் கிணறுகள் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக ஆயில் 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 இதன் மீது மட்டுமே போர் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எண்ணெய் வயல்களை கைப்பற்றுவதற்கும் ஃபியூச்சரில் ஈரான் எந்த விதமான உடன்படிக்கையும் நம்ம கூட செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பயத்திலையும் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது வர்த்தகத்தை முற்றிலுமாக வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ட்ரம்பினுடைய கம்பெனிகளெல்லாம் கொண்டு போய் ஈரானில் வைக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ஈரானை அடிமைப்படுத்துவது ஒற்றுமே சரியான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. வேறு எந்த காரணமும் அல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதன் நெதன்யாகு அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இப்போது ஈரானும் இஸ்ரேலையும் எண்ணெய் வயல்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய டிமோனா அப்படிங்கிற அந்த அணு உலை மீது இப்போ ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம செய்தி போட்டிருந்தோம், அடுத்து ஈரானுடைய இலக்கு டிமோனா அப்படின்னு. இப்போ அது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேலில் ஏகப்பட்ட சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அந்த 3 மதத்தினரும் ஒன்றாக சேர்ந்து அமரக்கூடிய ஒரு இடம். அது எதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அலெக்சா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும், ஆனால் அது தேவையா இல்லையா அப்படிங்கிறத கடைசி கட்டத்தில் முடிவு செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது. ஆனால் இதை அவங்க எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அலெக்சா மாஸ்க்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய அட்டாக் இப்போ நடந்திருக்கு.
துபாயினுடைய மெரினா அப்படிங்கிற ஒரு சொகுசு இடம். அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த அந்த டவரை பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ட்ரோன் அட்டாக் அதில் நடந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. சாலை ஓரங்களில் மக்கள் வந்து தெரிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கிருது. ஆனால் ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, துபாயில் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. நம்ம இந்தியர்கள்லாம் புத்திசாலிங்க, இருக்கிற இடத்துலையே இருந்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். குறிப்பாக தமிழர்கள் இங்கே நிறையா பேர் இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. துபாயில் அட்டாக் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு ரூபா செலவானாலும் துபாயில் இருந்து நம்ம ஊருக்கு ஃப்ளைட் வருது அப்படின்னா எப்படியாவது தப்பி பிழைச்சி வந்து சேருங்க. ஒரே நாள் இரவில் 30 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கிறதா இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. சேனல் 12 கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி ஈரானுடைய எண்ணெய் வயல்களில் பாதியை நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மேலையும் இஸ்ரேல் ஈரான் மேலையும் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. பதிலுக்கு அமெரிக்கா ஈராக் வழியாக ஒரு தரை வழி போரை நடத்துறதுக்கு பெரிய திட்டமிடல் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. ஒரு புறம் என்னன்னா ஏர் ஸ்ட்ரைக், இன்னொரு புறம் என்னன்னா நேவி சைடில் அட்டாக், இன்னொரு புறம் என்னன்னா தரைவழி போர். இந்த 3 கட்ட போரையும் அமெரிக்கா இந்த பெரிய அளவிலான ஒரு ப்ராசஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அபிக் ஃபியூரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை மைய வச்சுக்கிட்டு இப்போ அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. இதை தாங்கக்கூடிய அளவிற்கு ஈரான் சக்தி படைத்ததா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஈரான் சைடில் இருந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பொம்மை ஆயுதங்களை ரெடி பண்ணுறாங்க. அதாவது இப்போ நம்ம தலகாணிலாம் வந்து ட்ரெயினில் போகும்போது வந்து உப்புன்னு ஊதி அதை பெருசாக்குவோம்ல, அது மாதிரி ஒரு மிசைல் பேக் ஒன்று வச்சுருக்காங்க. அதை வந்து காற்று அடைத்த உடனேயே அது ஒரு மிசைல் ஆயுதம் மாதிரி தோற்றமளிக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டளைகளை சொருகி வச்சிடுறாங்க, வெயிட்டும் காமிச்சிருது. ஸோ சேட்டலைட்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இமேஜை வச்சு அந்த எந்த இடத்துல மிசைலோ எந்த இடத்துல போர் விமானங்களோ இருக்கிறதாக நினச்சி அமெரிக்கா அடிக்கிறாங்களோ அது எல்லாமே ஈரான் வகுத்து வைத்த பொம்மை ஆயுதங்கள் அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி. தான் அழிச்சிட்டதாக நினைக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே பொம்மையா, அது வெறும் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா, உண்மையான ஆயுதங்கள் இல்லையான்னு இப்போ அமெரிக்கா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. ISIS சேர்ந்த நபர்கள் வந்து காயமடைஞ்சாங்கன்னா அவங்க இஸ்ரேலிய மருத்துவமனைகளில் போய் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு முன்னாள் FBI அதிகாரி ஒருத்தர் தகவல் சொல்லியிருக்காரு. இவர்கள் எல்லாம் யாரால் வளர்க்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மொசாட் உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிறது. உண்மையான தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் யார்னா இந்த இஸ்ரேலியர்கள் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மொசாட்டினுடைய முன்னாள் தலைவரும் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கிறது தொடர்பான செய்தி ஒன்று படித்தேன். ட்ரம்ப் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு, அன்கண்டிஷனல் சரண்டருங்கிற வார்த்தையை பயன்படுத்துனீங்க, நிபந்தனையற்ற சரணடைதல் அப்படின்னு, அதற்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ட்ரம்ப் சொல்கிறாரு, அவங்க மாமா அப்படின்னு அழக்கூடிய நேரம் வரும், ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு மாமாலாம் வரமாட்டார். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தலைமையை நாங்கள் பலமுறை அழித்து விட்டோம், இனிமேல் அங்கே அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் சரணடைய இல்லாட்டி யாருமே இல்லாமல் போகுது அப்படின்னா என்ன, எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. இதுதான் ஈரானில் நடக்க போகுது. அடுத்து நாங்கள் விரும்பக்கூடிய ஆட்சி தான் ஈரானில் இருக்குமே தவிர ஈரான் இனிமேல் எங்களோட நாடு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். சரி, இப்போது இஸ்ரேல்லையும் இந்தியன்ஸ்லாம் இருப்பாங்களே பிரசாத், அவங்களுடைய நிலைமை என்ன, இஸ்ரேலிய அரசு அவங்கள பாதுகாக்குதா அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்லேயுமே நிலத்துக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பங்கர் இருக்குது, அதாவது பதுங்கு குழிகள் இருக்கும். இப்படித்தான் அவங்களுடைய செட்டப் இருக்கும். இப்போ இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குறாங்கல்ல தொழிலாளர்கள், அவங்க யாருக்குமே அங்கே லேண்டு ப்ளஸ்ஸு வீடு இது எதுவுமே கிடையாது. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரியான கட்டடங்கள் கட்டி கொடுப்பாங்க. எங்கே, நிலத்துக்கு மேலே. அப்போது கேரளாவில் இருந்தோ ஆந்திராவில் இருந்தோ பீகாரில் இருந்தோ தொழிலாளர்கள் இங்கேருந்து இஸ்ரேலை நோக்கி போகும்போது சொஃபஸ்டிகேட்டடான பில்டிங் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ரைட்டா? அது இன்ஜினியர்ஸில் இருந்து கொத்தனார் வரைக்கும்.
இப்போ இஸ்ரேல்லையே 1,25,000 இந்தியர்கள் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரையும் வெளியேற்றுவதற்கான முயற்சியை ஆரம்ப கட்டத்திலேயே எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் வரல. இந்தியன் எம்பசியில இருந்து சரியான நேரத்தில் சொல்லப்பட்டா கூட அவங்களால வரவும் முடியல. போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில அவங்க பங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போய் ஒளியறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது. மூடி இருக்கக்கூடிய மரக்கிளைகள் இதுல போய் இஸ்ரேல் நாட்டில் இந்தியர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. படித்தவங்களா இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இஸ்ரேலில் போய் இப்போ எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது இந்த காட்சிகள் மூலியமாக புரிய வருது. தொடர்ச்சியாக நம்ம ஊரை தவிர வேற எந்த ஊரும் நமக்கு சொர்க்கம் கிடையாது. அதனால தான் இளையராஜாவினுடைய ஒரு பாட்டில் கூட சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு. கஞ்சியோ கூழோ நம்ம ஊரில் இருந்து அதை குடிச்சிட்டு உற்றார் உறவினரோடு வாழ்வது போன்ற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பணத்தை தேடி உலகம் முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உறவுகளை பிரிந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிர் அப்படிங்கிறது நிம்மதியாக வாழ்கிறதா அப்படிங்கிறது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தாய் உறவுகளுக்கும் வேற என்ன செய்ய முடியும்? இறைவனிடம் வேண்டுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.